தேவனுடைய ராஜ்யம் என்கிறதான அந்த தொடர்ச்சியை தான் நம்ம படிக்க போறோம். தானியேலினுடைய புஸ்தகம் தேவனுடைய ராஜ்யத்தை தான் வேதம் மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா படிச்சுட்டு வரோம். இதுல நாம பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புஸ்தகமும், பழைய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகம் இருக்கு மறந்துட்டீங்க? 39 புஸ்தகமும், ஒவ்வொரு புஸ்தகமும் தேவனுடைய ராஜ்யத்தை பேசுகிறது என்பதை நாம் தியானிப்போம். அதுல இன்னைக்கு தானியேலுடைய புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எப்படி மறைமுகமாக தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். தானியேலுக்கு மட்டுமல்ல, பாபிலோனுடைய ராஜாவுக்கும் நேபுகாத் நேச்சருக்கும் தேவன் அதை எப்படி தரிசனத்திலே, சொப்பனத்திலே அதை வெளிப்படுத்தினார் என்பதை நம்ம படிக்க போறோம். ஒரு நீண்ட வசனம், பட் இருந்தாலும் எல்லாரும் நீங்க சேர்ந்து எடுத்து அதை வாசிக்க வேண்டும். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26 முதல் 45 வரைக்கும் உள்ள வசனத்தை நாம் வாசிப்போம். 26 முதல் 45. ஏன்னா இது கொஞ்சம் பெருசா இருக்கு, இருந்தாலும் நீங்க இதை ஃபுல்லா படிச்சாதான் உங்களுக்கு புரியும், அதனால தான். ஓகே, தானியேல் 2ஆம் அதிகாரம் 26 முதல் 45 எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போமா? நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமோ என்று கேட்டான். தானியேல் ராஜ சமூகத்திலே பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திகராலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், கவனிங்க, இப்போ ராஜா கூப்பிட்டு என்ன சொல்றாரு? சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமோ? நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான சாஸ்திரிகள், குறி சொல்லுகிறவர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பார்த்தாரு. யாரும் ஒன்னும் வேலைக்கு ஆகல, யாராலையும் சொல்ல முடியல. இப்போ கர்த்தர் இவரை கொண்டு வருகிறார். இப்போ வாசிங்க. ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனால் அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளிப்பாக்கப்பட்டது. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அந்த பாதங்களின் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிறைப்பிற்று. சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். அல்லேலூயா. சொப்பனத்தை சொல்லிட்டாரு. இப்ப ராஜாவுக்கு பாதி வயிறு கலங்கிருச்சு. ஆஹா, நான் பார்த்த சொப்பனத்தை நான் பார்த்த மாதிரியே என்ன பண்ணிட்டா இவன் சொல்றானே அப்படின்னு சொல்லி இப்ப முழுசா தானியேல் மேல என்ன வந்துருச்சு? ராஜாவுக்கு நம்பிக்கை வந்து விட்டது. தேவ ஆவியானவர் இவனோடு இருக்கிறார் என்று சொல்லி அவனை பார்த்த உடனே அவனுக்குள்ள இப்பொழுது ஒரு பயம் வந்து விட்டது. இப்போ அர்த்தத்தை சொல்றான், வாசிங்க. ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வேலியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையிலே ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான் அந்த தலை நீரே. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமுமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாய் இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாபினமாக்குறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும்.
பாதங்களும் கால்விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும், ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியும் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள், ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. ஒரு கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும் இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்தார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? யோசிச்சு பாருங்க, சொப்பனத்தை சொல்லிட்டாரு, அதனுடைய அர்த்தத்தையும் அவர் சொல்லிவிட்டார். இப்பொழுது இதிலிருந்து நம்ம எதை படிக்க போறோம்னா, அந்த கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து வந்த அந்த கல் என்ன என்பதைத்தான் நம்ம படிக்க போறோம். இதுக்கு தான் இவ்வளவு ஃபுல்லா வாசிச்சோம். சரி, இதுக்கு முன்னாடி அவர் கண்ட சொப்பனத்திலே அவர் ஒரு சிலையை பார்க்கிறார். அந்த சிலையினுடைய தலை எப்படி இருக்கிறதா? பசும் பொன்னால் இருக்கிறது. மார்பும் புயங்களும் எப்படி இருக்கிறதா? வெள்ளியா இருக்கிறது. வயிறும் தொடையும் எப்படி இருக்கிறதா? வெண்கலம். கால்கள் எப்படி இருக்கிறது? இரும்பு. கால்கள் உள்ள பாதங்களும் விரல்களும் எப்படி இருக்கிறது? இது நான்கும் எதை குறிக்கிறதா? நான்கு விதமான ராஜ்யத்தை குறிக்கிறது. இப்பொழுது அதன் அர்த்தத்தை சொல்லும் பொழுது தானியேல் சொல்லிவிட்டார், பொன்னான அந்த தலை நீரே. அப்போ பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு ராஜாவாய் இருக்கிற நேபுகாத் நேச்சாருக்கு தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுத்து இனி சம்பவிக்க போகிறதை அவர் மூலமாக அதை எழுதி வைக்கிறார். ஏன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இது வேதத்தில் மாத்திரம் எழுதப்படுவதில்லை, சரித்திர புஸ்தகத்திலேயும் எழுதப்பட வேண்டும். சாதாரண ஒரு ஆளுக்கு சொப்பனம் வந்ததுன்னா, இப்ப நீங்க எத்தனையோ சொப்பனங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள். எத்தனை பேருக்கு சொப்பனம் வந்திருக்கு? கனவு கண்டவர்கள் எத்தனை பேர்? என்ன இவங்க சொப்பனமே வரதில்லை பொழுது சில பேர். நாங்க தூங்குற தூக்கம் அந்த மாதிரி ஐயா. சோ அப்போ இதுல நிறைய கனவுகள் நடந்திருக்கும், ஒரு சிலது நமக்கே மறந்திருக்கும் இல்லையா? இப்போ உங்க கனவெல்லாம் கேட்கறதுக்கு இப்ப யாரு ஆயத்தமா இருக்கிறா? இல்லையா? ஆனால் ராஜாவுக்கு கனவு வந்தால் அதை என்ன செய்வார்கள்? எழுதி வைப்பார்கள். ஏன்னா அது ரெக்கார்டு. ஏன் ஆண்டவர் ராஜாவுக்கு சொப்பனம் கொடுக்கிறாருன்னா, இது ஹிஸ்டரி புக்ல ரெக்கார்ட் ஆகணும். பைபிள்லையும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ அந்த சொப்பனத்தை கொடுத்த உடனே அவருக்கு அதற்கு அர்த்தம் தெரியவில்லை. இப்போ அர்த்தம் தெரியாததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் அப்படியே போய் பல பேரை கேட்கிறாரு. ஞானிகள், சாஸ்திரிகள், ஜோசியர்கள், குறி சொல்லுகிறவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டார். யாருக்குமே தெரியவில்லை. சொன்னாலே அர்த்தம் சொல்ல முடியாது. இதுல இவரு சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். எப்படி சொல்ல முடியும்? ஓ, நீ என்னமோ சொப்பனம் கண்டிருப்ப, எனக்கு எப்படி அது தெரியும்? சரி, எல்லாரும் போயிட்டாங்க. சரி, இப்போ தானியேல் எப்படி இருந்தாரு, ஏன் அங்க வந்தாரு அப்படின்றதெல்லாம் நீங்க வாசிக்கணும்னா ரொம்ப நேரம் ஆயிடும். பாபிலோனுடைய இடத்துல தேவன் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஜனங்களை விக்கிரக ஆராதனை செய்தார்கள், பாகாலை சேவித்தார்கள், வான சேனையை தொழுது கொண்டார்கள், பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுகிறார்கள், குறி சொல்லுகிறவர்களை அவர்கள் நாடினார்கள். இப்பொழுது புறஜாதியை விட மிக மோசமாக அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து போய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபடியினால் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை யாரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்? பாபிலோன் கையில ஒப்பு கொடுத்தார். 70 வருஷம் அங்கே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அதுல கொண்டு போகப்பட்டவர்கள்ல ஒருத்தர் யாரு? தானியேல். தானியேல் கொஞ்சம் நல்ல, அவர் எழுத படிக்க நல்ல தெரிந்த ஒரு ஆளு அப்படின்றதுனால அவர் கொண்டு போய் வாலிபர்களை, முக்கியமாக அவர் வாலிபர்களை மட்டும் செலக்ட் பண்ணி அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பார்கள். அப்படி அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. சரி, இப்ப கவனிங்க, தானியேலோடு தேவன் இருந்தார். அது மட்டுமல்ல, பலவிதமான சூழ்நிலைகள் வரும்பொழுதெல்லாம் தானியேலை கர்த்தர் என்ன செய்கிறார்? குறிப்பிட்ட அந்த ஒரு காரியத்திற்காக தேவன் அங்கே வைத்திருக்கிறார். சரி,
அந்த நாட்களில் தான் இங்க ஒரு சொப்பனத்தை பாபிலோனுடைய ராஜா அவர் பார்க்கிறார். இப்பொழுது அந்த சொப்பனத்தை சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லிவிட்டார். அப்போ பாபிலோன் சாம்ராஜ்யம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். இந்த உலகத்தையே ஆளுகை செய்தது என்று சொன்னால், கிட்டத்தட்ட உலகத்தையே அவர்கள் கைக்குள்ள கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், அதுல முதலாவது சாம்ராஜ்யம் எது? பாபிலோனுடைய சாம்ராஜ்யம். இப்போ அந்த பாபிலோனுடைய சாம்ராஜ்யம் அது நீர்தான். இருந்தாலும் உம்முடைய சாம்ராஜ்யமும் என்ன செய்யும்? அழியும். அதன் பிறகு அடுத்த இன்னொரு ஒரு ராஜ்யம் எழும்பும் என்று சொன்னார் இல்லையா? இரண்டாவது ராஜ்யம் என்ன? மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். இது எல்லாமே அதிலே அந்த தானியேல் புஸ்தகத்திலேயே இருக்கிறது. நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். இது சரித்திர புஸ்தகம், சரித்திரத்தில் எழுதப்பட்ட உண்மை. இது வெறும் கதை அல்ல, சரித்திரத்திலே இது ரெக்கார்டு இருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு ராஜாக்களுடைய பெயரையும் ஆண்டுகளையும் சேர்த்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்திலே இப்போ தானியேல் என்ன செய்கிறார்? உம்முடைய சாம்ராஜ்யமும் முடிவுக்கு வரும், அதன் பிறகு இன்னொரு ஒரு ராஜ்யம் எழும்பும் என்று சொன்னார். இப்போ பாபிலோனில இருக்கக்கூடிய நேபுகாத் நேச்சாருக்கு எப்படி ஒரு முடிவு வந்தது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் அந்த ராஜாவை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார், எல்லாம் செய்தார். ஆனால் என்ன வந்தது? கொஞ்ச நாள் அவருக்குள்ள பெருமை வந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவர் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்திலேயே திடீரென்று ஒரு விரல் தோன்றி அவருடைய செவுத்திலே எழுதுகிறது. என்ன எழுதுகிறது? அதிலே 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. தானியேல் 5:25. அது அராமிக் மொழியில் எழுதப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மெனே என்றால் மண்டியிட்டு முடிவு உண்டாக்கினார், நிறுத்தப்பட்டு குறைவை காணப்பட்டாய், பிரிக்கப்பட்டு. இப்பொழுது அதன் பிறகு அவருடைய ராஜ்யம் என்ன செய்தது? முடிவுக்கு வந்தது. அந்த ராஜ்யம் யாருக்கு போனது? இப்போ மேதிய பெர்சிய 2 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டாரு, 2 ராஜாக்களுக்கு. இங்க மேதியுல பாத்தீங்கன்னா தரியு, அங்கே பாத்தீங்கன்னா பெர்சியாவுக்கு கோரேஸ். இவர்கள் எல்லாம் பைபிள்ல இருக்கிற பெயர்கள். இதெல்லாம் நீங்க வாசித்து, கோரேஸையும் கர்த்தர் பயன்படுத்தினார். அவர்தான் இந்த பாபிலோனில் அடிமைத்தனத்தில் முடிந்த பிறகு கோரேஸ் வந்த பிறகு கோரேஸ் என்ன பண்ணிட்டாரு? ஜனங்கள் என்ன செய்யணும்? இப்ப கவனிங்க, 70 வருஷம் அங்க அவங்க இருக்கணும். அதுக்குள்ளவே யாருடைய காலம் முடிந்து விட்டது? பாபிலோனுடைய காலம் முடிந்து விட்டது. இப்போ கையை ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை யார் கையில் கொடுத்துட்டாரு? மேதிய பெர்சியாவை கையில கொடுத்துட்டாரு. அவர்கள் வந்து யுத்தம் பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க? புடிச்சிட்டாங்க. இப்போ புடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா இவங்க அடிமைத்தனத்துல, இவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்றாரு. இப்போ ரிலீஸ் பண்ணி, ஏன்னா தேவனுடைய சித்தம், இவர்களுடைய அடிமைத்தன காலம் முடிந்த பிறகு அவர்கள் அந்த கோரேஸ் தான் உதவி பண்றாரு. போய் நீங்க எருசலேமுக்கு என்ன பண்ணுங்க? ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி அவர் உதவி பண்றார். ஆட்கள் எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு வேண்டிய பொருட்களையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ ஏன்னா அந்த 70 வருஷத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பி விட்டார்கள். பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்காக எல்லா உலகத்தின் ராஜ்யங்களையும் தேவன் அசைப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பினால் உங்களை அடிமைப்படுத்தி இருக்கிறவனே உங்களுக்கு உதவி செய்யறானா, போயிட்டு வாப்பா, உனக்கு வேண்டிய செலவெல்லாம் நான் தரேன். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் அங்கே மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. சரி, இப்ப அந்த சாம்ராஜ்யமும் முடிவுக்கு வந்தது, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். இதுதான் நீர் கண்ட அந்த மார்பும் புயங்களும் வெண்கலத்தை போல, பார்த்து வெள்ளியை போல இல்லையா? சோ அதுவும் முடிவுக்கு வந்தது. மூன்றாவது சாம்ராஜ்யம் என்ன வந்தது? கிரேக்க சாம்ராஜ்யம். கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு ராஜா யார் தெரியுமா? தெரியாதா? அலெக்சாண்டர். அலெக்சாண்டரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன பண்ணாரு? கிட்டத்தட்ட முழு உலகத்தை என்ன பண்ணிட்டாரு? பிடிச்சிட்டார். எத்தனை வயசுல? 32 வயசுல. வெறும் 32 வயசுல பாருங்க, யுத்தம் பண்ணி கிட்டத்தட்ட உலகத்தை என்ன பண்ணிட்டாரு? அவர் பிடிச்சிட்டார். இப்போ என்ன நடந்தது அவருக்கு? அடுத்துதான் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, வெண்கலத்தை போன்ற உறுதி உள்ள ஒரு அரசன், ஒரு ராஜ்யம் வரும், அதுதான் கிரேக்க சாம்ராஜ்யம். இப்ப என்ன பேர் தெரியாது, ராஜா யார் வரப்போற எதுவுமே தெரியாது. தானியேலுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தினது யார் சொல்லிட்டாரு? தானியேல் சொல்லிட்டாரு. சரி, இப்போ என்னாச்சு? கிரேக்க சாம்ராஜ்யம் அப்படியே வந்தது. எல்லாரும் அலெக்சாண்டரை பார்த்து என்ன செய்தார்கள்? பயந்து. உலக நாடுகள் என்ன செய்தது? பயந்தது. அவர் யுத்தம் பண்ண வராருன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு தூது அனுப்பி விடுவாராம். தெரியுமா உங்களுக்கு? அவர் யுத்தம் பண்ண வராருன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு தூது அனுப்பி விடுவாராம். அவங்க வந்து அந்த மந்திரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து தூது அனுப்புவார்களாம். அவர் வராரு யுத்தம் பண்றதுக்கு, ஒன்னு சரணடைஞ்சிருங்க, இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அநேகர் சரணடைந்து விட்டார்கள். யுத்தமே பண்ணாமலேயே அநேகர் என்ன பண்ணாங்களா? சரணடைந்தார்களாம். சோ இது ஒரு வரலாறு. இப்போ என்ன நடந்தது? 32 வயசுலயே அவர் போயிட்டார், மண்டையை போட்டார். காரணம் என்ன? என்ன வந்தது அவருக்கு? நம்ம ஊருக்கு வந்தா என்ன வரும்?
நம்ம ஊருக்கு வந்தா எல்லா வியாதியும் வரும். அதனால நம்ம ஊருக்கு வந்த உடனே அவருக்கு என்ன ஆகி போச்சு, பல பேர் பல விதமா சொல்றாங்க. பட் ஆனா எல்லாராலும் பொதுவாக அநேகமாக நம்பப்படுவது என்னன்னு சொன்னா, அவருக்கு ஏதோ ஒரு காய்ச்சல் வந்தது. சில பேர் டைபாய்டு வந்ததுன்றாங்க. நம்மலாம் டைபாய்டு வந்துட்டு டைபாய்டாவது டெங்குவாவது மலேரியா எது வந்தாலும் என்ன அசைக்க முடியாது. நான் தான் அந்த கல்லு மாதிரி அப்படியே அசையாமல் இருப்பேன். அல்லேலூயா. டைபாய்டுல வந்து மண்டையை போட்டார். இப்போ அவருக்கு சாகுறதுக்கு முன்னாடி ஒரு 3 விதமான ஆசைகள் இருந்தது. என்ன ஆசைகள் தெரியுமா? நான் வந்து மரித்து விட்டேன், என்னுடைய சவப்பெட்டியை டாக்டர்கள் தான் சுமந்து போக வேண்டும். நான் செத்த பிறகு என் பொட்டிய 4 டாக்டர் 4 மூளைக்கு சுமந்துக்கிட்டு போனோம். இதான் முதல் ஆசை. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு டாக்டரும் என்ன பண்ண முடியல, உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்பதை, உங்களுடைய உயிரை எந்த மனிதனாலும் காப்பாற்றவே முடியாது என்பதை அவர் செத்த பிறகு அதை செஞ்சு காட்டி போயிருக்கிறார். 2வது ஆசை என்னவென்றால், அவர் போகிற வழியிலெல்லாம் அவர் யுத்தம் பண்ணி சேர்த்தார் பாருங்க. வெள்ளியும் பொண்ணும் காசு பணம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், வழியேற போட்டுக்கிட்டே. நம்ம பூ போடுறதுக்கே நம்மளால முடியாது, ஆனா அவர் என்ன போட்டுட்டு போறாங்க, வெள்ளியும் பொண்ணும். ஏன்? வெள்ளியும் பொண்ணும் உன்னை காப்பாற்றாது. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டுமா? பாருங்க, கடைசியா சாவு அடக்கம் பண்ற நேரத்துல என் 2 கையை என்ன பண்ணணும், வெளியே வச்சுதான் அடக்கம் பண்ணணும். ஏன்னா ஒன்றும் கொண்டு வருவதும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. என்ன ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை உயிர் போன பிறகு அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். உயிர் இருக்கும் பொழுதே இன்றைக்கு ஆண்டவன் கையில எழுதி கொடுத்திருக்கிறாரு, மனுஷன் உங்களை காப்பாற்ற முடியாது, வெள்ளியும் பொண்ணும் உங்களை காப்பாற்ற முடியாது, ஒன்னையும் இந்த உலகத்திலிருந்து நீங்கள் கொண்டு போகவும் முடியாது. அப்படியானால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாத்தையும் சொன்னார். அப்ப அலெக்சாண்டருடைய முடிவும் வந்து விட்டது. ரொம்ப சீக்கிரமாவே எல்லாரோட என்ன பண்ணிட்டாரு, அவர் போய் சேர்ந்துட்டாரு. கிரேக்க சாம்ராஜ்யம் முடிந்து விட்டது. அடுத்தது இரும்பை போல மிகவும் உறுதியான ஒரு ராஜ்யம் எழும்புகிறது, 4வது சாம்ராஜ்யம். அதுதான் என்னது, ரோம சாம்ராஜ்யம். ரோம சாம்ராஜ்யத்துல தான் யாரு வர்றது? சத்தமா சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய முகத்தை பார்த்தாலே அவர் வராம அங்கேயே இருந்துடலாம் போல இருக்கு. உங்களை பார்க்கத்தான் வராரு. இந்த ரோமருடைய காலத்துல ஏன் வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோம சாம்ராஜ்யம் இருக்கிற அந்த காலத்துல வரப்போகிறார். அது முன்கூட்டியே தேவன் தீர்மானிச்சிட்டார். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா தேசமும் எல்லா ராஜ்யமும் இன்னொரு ராஜ்யத்தை யுத்தம் பண்ணி அங்க இருக்கிறது எல்லாத்தையும் அழித்து போட்டு வெள்ளியையும் பொன்னையும் ஒரு சில ஜனங்களையும் என்ன செய்வார்கள், தன்னுடைய நாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அடிமையாக கொண்டு வருவார். இதான் எல்லாரும் பண்ணிட்டு இருந்து. ஆனா ரோம சாம்ராஜ்யம் அப்படி பண்ணவில்லை. என்ன பண்ணுச்சுன்னா, நேரா போய் ராஜாவை மட்டும் அடிச்சு தூக்கி காலி பண்ணிட்டு இவன் ஒரு கவர்னர் அங்க வச்சுட்டு போயிடுவான். மக்கள் அங்கேயே தான் இருப்பாங்க, ஆடு மாடு அங்கேயே தான் இருக்கும், எல்லாமே அங்கேயே தான் இருக்கும். ஆனா சட்டம் மட்டும் மாறிடும். அவர் சொல்றத, ராஜா சொல்றத கவர்னர் கேட்கணும், கவர்னர் சொல்றத நாட்டு மக்கள் கேட்க வேண்டும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்பதான் யாரு வர்றது? இயேசு வருகிறார். அல்லேலூயா. 4வது ராஜ்யம் வந்துருச்சு. அப்படின்னா 4வது ராஜ்யம் முடிய போகுது. அந்த 4வது ராஜ்யத்தை யார் முடிக்க போகிறதுனா, கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வரப்போகிறது, வந்து மோதி அடிக்க போகிறது. எல்லா ராஜ்யங்களும் என்ன செய்ய போகிறதா, நொறுங்கி போக போகிறது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி, அந்த கல் என்ன? அந்த கல் அந்த கல் எது? என்ன, எந்த கல் நினைக்கிறீங்க நீங்க? வாசிங்க சங்கீதம் 118, சங்கீதம் 118 22 வாசிங்க. சங்கீதம் 118. தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இதை இயேசு சொல்றாரு. வாசிங்க மத்தேயு 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 42 44 வரைக்கும் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம் ஆயிற்று நீ என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? ஆகையால் நல்லா கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்பட்டு கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வருது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதைத்தான் இவர் திரும்ப இங்க சொல்றாரு. அந்த கல் எல்லாரும் ஆகாதது என்று தள்ளின கல்லே அந்த மூளைக்கு தலைக்கல்லாக மாறியது. இப்போ ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 28:16. அஸ்திபாரமான ஒரு கல்லை சியோனில் வைக்கிறேன், பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாக இருக்கும். அல்லேலூயா.
யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த கல்லை யாரை குறித்து அப்ப சொல்லப்படுகிறது? சரி, இன்னொரு வசனத்தையும் வாசிச்சு பாருங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 33. ரோமர் 9:33. சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று. ஆமென், அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வருகிறது. அந்த கல் யாரை குறித்து சொல்லப்படுகிறது? இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசுவை மட்டும் அங்கே சொல்லப்படவில்லை. நீங்கள் வாசிச்சீங்க இல்லையா தானியேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி 45வது வசனத்தை வாசிச்சு பாருங்கள். 44, 45 வாசிங்க தானியேல்ல. அழியாத ஒரு ராஜ்யம். இப்ப இதுவரைக்கும் நீங்க பார்த்தீங்க இல்லையா? பாபிலோனுடைய ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் எல்லாமே அழிந்துவிடும். ஆனால் அழியாத ஒரு ராஜ்யத்தை யார் எழும்ப பண்ணுவார்? தேவனே எழும்ப பண்ணுவார். உருண்டு வந்து அப்படியே அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இப்ப நீங்க இங்க கவனிங்க, இது தேவனால் இந்த உலகத்திலிருந்து வரப்போகிற ஒரு ராஜ்யம். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? இதுவரைக்கும் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜ்யம். அப்ப கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லுனா என்ன தெரியுமா? மனுஷனால் இந்த ராஜ்யம் கட்டி எழுப்ப போவது இல்லை. தேவனே ஒரு ராஜ்யத்தை கட்ட போகிறார். கண்மலையிலிருந்து, சியோனிலிருந்து, எருசலேமிலிருந்து இப்பொழுது ஒரு கல் இந்த பூமிக்கு வரப்போகிறது. அப்போ அந்த கல்லை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இப்போ இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த கல் வருது, அந்த கல் ஆண்டவராய் இயேசு அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இன்னொரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க. இப்போ மத்தேயுல வாசிச்சீங்க இல்லையா? 21ஆம் அதிகாரம் 43, 44 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் இங்க அவரு அந்த கல்லு அவர்தான் அப்படின்னு சொல்றாரு. 21:42 இருந்து வாசிங்க. கர்த்தராலே ஆயிற்று, மனுஷனால் அல்ல, கர்த்தராலே ஆயிற்று, ஆச்சரியமாயிற்று, வாசிக்கவில்லையா? ஆகையால். கவனிங்க, இப்ப என்ன சொல்ல வர்றார் அந்த கல்லு? அந்த கல்லை எதை ஒப்பிட்டு அவர் பேசுறாரு? எல்லாராலும் தள்ளப்பட்ட கல், ஓகே, அதுவே மூளைக்கு தள்ளைக்கல் ஆயிட்டு, அதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஆச்சரியமாயிற்று. அடுத்து என்ன சொல்றாரு? வாசிக்கவில்லையா? அடுத்தது ஆகையால் தேவனுடைய ராஜ்யம். இதுக்கு தான் இவ்வளவு தூரம் வாசிக்க சொன்ன. அப்ப அந்த கல் எதை குறித்து ஒப்பிட்டு பேசுறாரு? தேவனுடைய ராஜ்யம். இதுவரைக்கும் 4 விதமான மிகப்பெரிய ராஜ்யம் எழும்பியது, அழிந்து போய்விட்டது. இப்பொழுதோ தேவனே ஒரு ராஜ்யத்தை இந்த பூமிக்கு எழுப்பி வருகிறார். அந்த ராஜ்யம் இப்ப நமக்கு உடனே மைண்ட்ல வரணும். இயேசு வந்துட்டாரு. இயேசு அந்த கல் அவர்தான் பூமிக்கு வந்துட்டாரு. வந்த உடனே என்ன பிரசங்கம் பண்ணாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. சரி, இப்ப வாசிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 8 வரைக்கும். 1 பேதுரு 2:4 இருந்து வாசிங்க. இப்ப அந்த கல் இயேசு அப்படின்றத இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் அது இயேசுவோடு முடியவில்லை. வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமான ஜீவனுள்ள கல்லாகிய, நல்லா கவனிங்க, அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இப்ப நீங்க கவனிங்க, இயேசு கிறிஸ்து அதுதான் விலையேற பெற்ற, தெரிந்து கொள்ளப்பட்ட, பரீட்சிக்கப்பட்ட கல் அவர்தான். இப்பொழுது அந்த ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்க்கப்பட்ட நீங்களும் என்னவா? நீங்களும் யாரா? திரும்ப வாசிங்க அத. அவர்தான் ஜீவன் உள்ள கல்லு. இப்ப அவரிடத்தில் சேர்க்கப்பட்ட நீங்கள யாரு தானா? ஜீவன் உள்ள கற்கள். இப்ப பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. இயேசு யாரு? ஜீவனுள்ள
கல்லு, அவரிடத்தில் சேர்க்கப்பட்ட நீங்களும் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு கல் வந்தது, அது வந்து இடிச்சு எல்லாத்தையும் நொறுக்கி போட்டது அப்படின்னு தானியேல் பார்த்தாரே தரிசனத்தில். அப்ப அது யாரு நினைக்கிறீங்க? இயேசு. ஓகே, இயேசுவோட நின்னுறீங்க. இங்க பைபிள் என்ன சொல்லுகிறது? சரி, இப்போ இன்னொரு வசனத்தை சொல்றேன், அப்போவாது உங்களுக்கு புரியும். 16-18 மத்தேயு வாசிங்க. மத்தேயு 16-18. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். எந்த கல்லின் மேல்? சத்தமா சொல்லுங்க, எந்த கல்லின் மேல்? நிறைய பேர் பேதுரு தான் அந்த கல்லு, பேதுரு கிட்ட தான் சொல்றாரு, பேதுரு மேலதான் சபை கட்ட போறாரு நினைக்கிறாங்க. கிடையாது, இப்படி ஒரு குரூப் இருக்கு, அப்படி பேசுறாங்க. ஆனா அப்படி இல்ல. பட் அந்த கல் பழைய ஏற்பாட்டில இருந்து பல வசனங்கள் அதுக்கு தான் உங்களுக்கு வாசிக்க சொன்னேன். அந்த கல் யாரைத்தான் குறிக்கிறது? இப்ப இயேசு என்ன சொல்றாரு? இந்த கல்லின் மேல தான் நான் எதை கட்டுவேன். அப்போ எல்லா ராஜ்யம் வந்தது, இந்த கல் இடித்து நொறுக்கி போட்டது. இப்ப இந்த கல் இன்னொரு ராஜ்யமாய் எழும்ப போகிறது. இது கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல், இது மனிதனால் கட்டப்படாத ஒரு கல். இந்த கல் எங்க இருந்து வந்தது? பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தது. அந்த கண்மலையாகிய அந்த கல்லின் மேல் கட்டி எழுப்புகிற சபைதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யம் தான் பூமி எங்கும் பரவி நிற்க போகிறது. அழியாத ஒரு ராஜ்யத்தை தேவன் எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் எது? சத்தமா? நிறைய பேருக்கு சந்தோஷமாவே இல்லையே. அழியாத ஒரு ராஜ்யத்தை தேவனே எழும்ப பண்ணுகிறார். அதற்காக தான் யார் வந்தது? இயேசு வருகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார் மூளைக்கல் அப்படின்றார். நான் தான் வெளியேறப்பட்ட கல், அந்த கல் நான் தான்றாரு. ஓகே, ஆனால் எல்லாராலும் தள்ளப்பட்ட கல்லுன்றார். என்ன காரணம்? யாராவது ஏத்துக்கினாங்களா? இயேசு வரும்பொழுது யாரும் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாராலும் தள்ளப்பட்ட கல். ஆனால் அதுவே மூளைக்கு தலைக்கல்லாக மாறிவிட்டது. அதுவே இடறுவதற்கும் தவறுவதற்குமான கல்லாகவும் இருக்கிறது. என்ன காரணம் சொல்லுங்க? இப்போ ஒரு கல் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கல்லை எடுத்து வீடு கட்டிட்டீங்கன்னா அந்த கல் என்ன ஆகி போகுது உங்களுக்கு? ஆமா, அது பிரயோஜனமாக மாறி விடுகிறது. அந்த கல்லின் மேல நீங்க வீட்டை கட்டிடுறீங்க. பட் அதே கல்லை கட்டாம அந்த கல்லை தூக்கி வெளியே போட்டிருக்கிறீங்க, வழியில போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதே கல் உங்களுக்கே தெரியாம நீங்க போகும்போது கையில காலில் பட்டு என்ன ஆயிடும்? காலு அடி போட்டுடும். அதனால ஆண்டவர் சொல்றார், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்குண்டு போவான். அல்லேலூயா. இந்த கல் யார் மேல் மோதுகிறதோ அவனும் நொறுங்குண்டு போவான். அல்லேலூயா. அப்போ இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, தானியேலுக்கு ஒரு சொப்பனத்துல, அதாவது நேபுகாத்நேச்சாருக்கு வந்த சொப்பனத்துல அதை சொல்லி தானியேல் அதற்கான அர்த்தத்தையும் சொல்லுகிறார். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும்னா, ஒரு கல்லு, அது தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு கல், அதுதான் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு தெரியும். ஆனா அது யார் அப்படின்றது அவருக்கு தெரியாது. தானியேலுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? எல்லா ஞானத்தையும் கொடுத்து ரகசியங்களையும் மறைபொருளையும் வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அவனுக்கு அதுக்கேற்ற அபிஷேகம் அவன் மேல் இருந்தது. ஆனால் அவனுக்கு கூட அந்த ஒரு கல் என்ன, அந்த ராஜ்யம் எது, அது தேவனுடைய ராஜ்யம், அதுதான் சபை என்பதை அவனுக்கு கூட தேவன் என்ன பண்ணல, தேவன் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இன்றைக்கு உங்களை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? அழியாத தேவனுடைய ராஜ்யமாக உங்களை என்ன செய்திருக்கிறார்? அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எல்லா ராஜ்யம் அழிந்தது, ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எழுப்பப்படுகிறது. இப்ப இயேசு மூளைக்கல் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு கல்லே என்ன ஆயிடாது, மாளிகையாக மாற முடியாது. ஓகே, இப்ப கல்லு போட்டா போதும். அடுத்தது என்ன போடணும்? சிமெண்ட் போடணுமா? அப்புறம் ஜல்லி போடணும். அப்படி ஒன்று சொல்லுங்க. கம்பி கட்டணும், அஸ்திபாரம். அடுத்தது என்ன போடணும்? வாசிங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2:20. இப்ப வாசிச்சோம். அந்த கல் யாருதா? கன்ஃபார்ம் ஆயிருச்சா? அந்த கல் யாருதா? இயேசுதான். அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. இப்ப இயேசு வந்த பிறகுதான் தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்தது? ஸ்தாபிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு எத்தனை ராஜ்யங்கள் இருக்கிறது, எத்தனை ராஜ்யங்கள் வந்தாலும் சரி, இந்த தேவனுடைய ராஜ்யமாகிய சபை என்ன பண்ண முடியல, யாராலும் அழிக்கவே முடியாது. காரணம் என்ன அப்படி சொன்னா, இந்த ராஜ்யம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜ்யம். சரி, இப்போ இங்க என்ன வாசிச்சோம்? இயேசு மூளைக்கல்லு. அப்ப அஸ்திபாரம் யாரு? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள்லாம் யாரா? அஸ்திபாரம். அப்ப நீங்க யாரா?
அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு ஆலயமாக எழும்புகிறது. இப்ப சொல்லுங்க, யார் அந்த ஆலயம்? நீங்க தான் அந்த ஆலயம். இப்ப நீங்க யார் மேல கட்டி எழுப்பின்னு வராரா உங்கள? இயேசு மூளைக்கல்லு, அஸ்திபாரம் யாரு? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி. நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம். அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் யாரு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல். இயேசு ஜீவன் உள்ள கல், அவரோடு சேர்க்கப்பட்ட நீங்களும் யாரு தான்? ஜீவன் உள்ள கல். அப்ப ஒவ்வொரு கல்லா வச்சு என்ன பண்ணிட்டு வராரு? இப்ப உங்களை கட்டிக்கிட்டே வராரு. இப்ப இங்க எத்தனை கல் இருக்கு தெரியுமா? இங்க தெரியுமா எத்தனை கல் இருக்குன்னு? தெரியாது. என்ன காரணம்? இதுவே கல்லு பூசாமல், இணைக்காமல், சேர்க்காமல் அப்படியே வெளியே இருந்ததுன்னா அந்த கல் என்ன ஆயிடும்? ஒன்று திருடிட்டு போயிடுவான் இல்லையா? நீங்கள் ரோட்டில் கல் போட்டு வச்சு பார்த்தீங்கன்னே இருப்பான். போகும்போதெல்லாம் ஒவ்வொன்றா பையில் போட்டு எடுத்து போவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிடும்? என்னடா பாதி காணமே நினைப்பீங்க. அப்போ யாரு திருட சொல்லுங்க? அப்போ யாரை திருடணும்னு நினைக்கிறான்? திருடன் எதுக்கு வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரான். இப்போ திருடன் வந்து உங்களை என்ன பண்ணிடுறான்? திருடிட்டு போயிடுறான். இங்கேருந்து நிறைய பேர் திருடிட்டு போயிட்டாங்க. பிசாசு வந்து என்ன பண்ணிட்டான்? திருடின்னு போயிடுறான். சரி போயிட்டு போ. திருடிட்டு போறான். அப்ப திருடிட்டு போறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? கட்டப்படவில்லை. இப்ப இந்த வீட்டை கட்டிட்டு போறீங்க, இதுல இருந்து கல்லை பேத்து எடுத்துட்டு போக முடியுமா? இதுல இருந்து கல்லை எடுக்க முடியாது. ஏன்னா அந்த கல் என்ன செய்யப்பட்டிருக்கு? கட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் இயேசுவோடு கட்டப்பட்டால் உங்களை பிசாசு திருட முடியாது, உங்களை அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க. இப்போ இந்த கல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டோம். அப்படியே வச்சு அப்படியே இன்னைக்கு போய் நம்ம கல் எத்தனை கல் வேணும்? 1000 கல் வேணுமா? 2000 கல் வேணுமா? உடனே வந்துருது, உடனே கட்டிடுறோம். ஆனா அப்படிலாம் கட்ட முடியாது. அப்பெல்லாம் கல் எங்க இருந்தா எடுப்பாங்க? மலைகளை இருந்தா கல் எடுக்கணும். அப்ப கல்லை எடுக்கும் பொழுது அந்த கல்லுலாம் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு கல்லுமே ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும். அப்படி அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது? வீட்டை கட்ட முடியாது. அப்போ சின்னது இப்படி இருக்கும், சிலது தூக்கிட்டு இருக்கும், சிலது இப்படி இருக்கும், கையில தூண குத்திரும். அப்படிதானே? அப்ப அந்த கல் ஒவ்வொன்றும் அப்படி தானே இருக்கும். அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது. அப்ப என்ன செய்வாங்க? கொண்டு போய் என்ன செய்யணும்? அதெல்லாம் செதுக்கணும். அப்படிதான் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்லுன்னு சொல்லிட்டேன். ஆனா ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கிறீங்கன்னா, கிட்ட வர முடியல. கிட்ட வந்தா கிழிக்குது, இது குத்துது, இது கத்துது, இது நோண்டுது. அப்ப இப்படியெல்லாம் இருந்தா கல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இந்த கல்லு வீடு கட்டினா என்ன ஆகுது? அது வேஸ்டா போயிடும். அதனால அந்த கல்லை என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். இப்ப மிஷின்ல கொடுத்தோம்னா அப்படி கொடுத்தோம்னா அப்படி தட்டி அப்படி வெளியே வந்துடும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க? கையிலேயே தான் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? உங்களை அப்படியே தட்டுறாரு. குத்துற பகுதி எது, கிழிக்கிற பகுதி எது? சில பேர் சொல்லுவான், ஐயோ அவன் பக்கத்துல நான் உட்காரவே முடியாதுங்க. ஏன்? ஐயோ அப்பா, அவன் ஏதாவது என்ன பண்ணுவான்? நோண்டிக்கினே இருப்பான், ஏதாவது சொல்லிக்கினே இருப்பான். ஐயோ நான் அவங்க கிட்ட போகவே மாட்டேன், அவங்களுக்கு சோத்திரம் கூட நான் பண்ண மாட்டேன். ஏன்? அவங்க பயங்கரமான ஆளுங்க, அவங்க கிட்ட பேசவே முடியாது. சில பேர் அவங்க ரொம்ப கோவக்காரங்க, அவங்க கூட என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. சில பேர் டென்ஷன் பார்ட்டி, கோவப்படுற பார்ட்டி. சிலது எப்பவுமே கவலையா இருக்கும், அது என்னன்னு தெரியாது. சிலது எப்படி இருக்கும் தெரியுமா? அது யாரு வந்தாலுமே அது ஒண்ணுமே மாறாது. அது எப்படி கணத்துல போட்ட கல்லு மாறி இருக்கும். அது யாரோ சொல்றாங்க, நம்மள இல்ல. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா. இதை வச்சு எப்படி கட்டுறது? அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் அனுப்புவார். எதுக்கு? ஒரு சில கஷ்டங்கள் வருதா, ஒரு சில காடுகள் வருதா, நெருக்கம் வருதா, எதுக்கு? நம்ம உடனே என்ன பண்றோம்? வான ஆண்டவரே இரு, நான் தான் அதை கொடுக்குறேனே. உன்னை மோல்டு பண்ணாதான் உன்னை பில்டு பண்ண முடியும். உன்னை உடைத்தால் தான் உன்னை உருவாக்க முடியும். உடைக்காத ஒருவரும் உருவாக்கப்படவே முடியாது. அல்லேலூயா. வாழ்க்கையில 3 பகுதி இருக்கிறது. முதலாவது உடைக்கப்படுகிற காலம், இரண்டாவது உருவாக்கப்படுகிற காலம், மூன்றாவது உயர்த்தப்படுகிற காலம். அல்லேலூயா. முதல் காலம் என்ன? அப்ப நீங்க உடைக்கப்படுறீங்கன்னா அடுத்தது ஆண்டு என்ன செய்ய போறார்? உருவாக்குகிற காலம். மூணாவது என்னது? உயர்த்த. உங்களை உயர்த்திட்டு உங்களை உடைக்க முடியாது, உங்களை உருவாக்க முடியாது. சோ இப்போ நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, பைபிள்ல எந்த மனிதனா, நீங்க தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீதை எடுத்தவன ராஜா ஆக்கிட்டாரா? இல்ல, அவனை கொண்டு போய் என்ன செய்தாரு? உடைத்தார், உருவாக்கினார். இப்ப வாசிச்சீங்களே, யோசேப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் என்ன செய்தார்? முதல்ல தேவன் உடைத்தார், கொண்டு போய் சகோதரர்களே அவனை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? குழியில தள்ளினாங்க. அதன் பிறகு வித்துட்டாங்க இல்லையா? அங்க போனா அவனுக்கு என்ன வந்தது? உபத்திரவம். தேவன் உடைக்கிறார், உருவாக்குகிறார். அதன் பிறகு அந்த எகிப்திலேயே அவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கர்த்தர் உயர்த்துகிறார். எந்த மனிதனாக இருக்கட்டும் சரி. இயேசுவே எடுத்துக்கொள்ளுங்களேன். இயேசுவே எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு வந்தாரா பூமியில? முதல்ல அவர் என்ன செய்யப்பட்டார்? உடைக்கப்பட்டார். யாராவது அவர் சொல்றதை கேட்டாங்களா? இல்லை. சுவிசேஷத்தை அவர் சொன்னார், யாராவது ஏற்றுக்கொண்டார்களா? இல்ல. கொண்டு போய் கடைசியில் அவரே என்ன பண்ணிட்டாங்க? பொய் சாட்சி சொல்லி அவரை கொண்டு போய் சிலுவையில அவரை ஆணி அடித்தார்கள், கொலை செய்தார்கள். உடைக்கப்பட்டார், உருவாக்கப்பட்டார். இப்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கிறார். சிங்காசனத்திலே அவர் அமர்ந்து கொண்டு ராஜாதி ராஜாவாக அவர் சீக்கிரம் வர. அப்ப அவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்?
இந்த காலங்களை கர்த்தர் அனுமதிப்பார். சோ அதை பார்த்து நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக எல்லாவற்றையும் என் தேவன் அவர் செய்து முடிப்பார். இப்போ உங்களுக்கு ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தேவனே அவரை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு ராஜ்யம் தான் என்னது? தேவனுடைய சபை. அதனால ஆண்டவர் சொல்றார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள்னா என்ன சொல்லுங்க? பிசாசினுடைய வல்லமைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் ஒண்ணுமே உங்களை என்ன பண்ண முடியாதா? உங்களை அணுக முடியாது, உங்களை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்லு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கல்லு வந்திருக்குது உள்ள. பாதி பேர் தான் மூசிட்டு இருக்கிறீங்க. ஆமா, புதுசா ஸ்டெஃபினான்ற கல் இப்போ வந்து சின்ன கல். இப்போ அந்த கல்லை வச்சு என்ன பண்ண போறாரு? இப்போ ஆண்டவர் அப்படியே வைக்க போறாரு. இப்போ கர்த்தர் யோசிச்சு பாருங்க, அவர் ஒவ்வொருவரையும் உண்டாக்கி, அதன் பிறகு அவர்களை உருவாக்கி, அதன் பிறகு கர்த்தர்களை ஆஸ்வதித்து அவர்களை உயர்த்தி, அது மட்டுமல்ல அவரோடு கூட சேர்க்கப்பட்ட மாளிகையாக தேவன் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்திற்கு என்ன கிடையாதா? முடிவே இல்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அழியாத தேவனுடைய ராஜ்யமாகிய சபையில உங்கள் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள கல்லாக தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆனால் உங்களை விட பாக்கியவான்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆளுகை செய்கிற மனிதன் அல்ல, பிசாசு அல்ல, இந்த உலகம் அல்ல. எத்தனை ஆயுதங்கள் உனக்கு எதிராக எழும்பினாலும், எத்தனை ராஜ்யங்கள் உனக்கு எதிராக எழும்பினாலும், எத்தனை சத்துருக்கள் வெள்ளம் போல உனக்கு எதிராக வந்தாலும், உன்னை ஆவியானவர் உன்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நான் தான் அந்த ராஜ்யம்? பக்கத்தில் கைப்பிடிச்சு, அந்த கல்லு நீங்க தான். கல்லு மாதிரி இருக்கிறீங்களே. யார் அந்த கல்லு? நான் தான் அந்த கல்லு. அப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன மாறி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனா தனித்தனியா இருந்தா நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன வந்துடும்? ப்ராப்ளம் வந்துடும். எப்படி இருக்கணும்? ஒன்றோட ஒன்று. இந்த கல்லு எடுத்துட்டு வந்து அடுக்கி வைக்கிறான், அவன் கூட எப்படி தான் வைப்பான் பார்த்துருக்கீங்களா? ஒன்னாதான் சேர்த்து தான் வைப்பான். அப்போ ஒவ்வொருத்தரும் நீங்கள் இசைந்து இணங்கி, நீங்கள் சேர்ந்து, நீங்கள் ஒருமனப்பட்டு, நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஊழியம் செய்யணும், சபைக்கு வரணும், எல்லாமே எந்த ஒரு காரியத்தை அப்படி செய்தால்தான் அதுதான் சபை, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அதைத்தான் தேவன் ஆளுகை செய்கிறார். உங்களுக்குள்ள என்ன வரக்கூடாது? அப்போ என்ன வரக்கூடாது? பிரிவினை வரக்கூடாது. உங்களுக்குள்ள வாக்குவாதம் பொறாமை வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, விரோதங்கள் வரக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து இணைத்தவர் தேவனே. அவரே நம்மளை என்ன செய்துகிறார்? உருவாக்கி கொண்டு வருகிறார். இந்த ராஜ்யத்திற்கு தான் ஆண்டவர் பிராமிஸ் பண்றாரு. பிசாசினுடைய வல்லமை என்ன செய்ய முடியாது? உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜீவனுள்ள கற்களாக கர்த்தர் நம்மை வைத்து இன்றைக்கு நம்மளை ஒவ்வொருவரையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். சீக்கிரத்திலே அவர் வரப்போகிறார். அவருடைய ராஜ்யம் கட்டி முடிக்கப்படும் பொழுது அவர் வந்து நம்மை மகிமையிலே அவர் எடுத்துக்கொள்ள போவார். அதன் பிறகு நாம் மீண்டும் அவரோடு கூட இந்த பூமிக்கு வந்து 1000 வருடம் என்ன செய்வோம்? இந்த பூமியை நாம் ஆளுகை செய்ய போகிறோம். அதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம். அதற்குத்தான் இந்த சபை ஆயத்தமாகி கொண்டு வருகிறது. இன்றைக்கு நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக, அவரால் ஆளுகை செய்யப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள். ஆனால் நீங்களே நாளைக்கு இந்த பூமி என்ன செய்ய போறீங்க? ஆளுகை செய்ய போகிறீர்கள். அல்லேலூயா. சோ கையால் பெயர்க்கப்படாத அந்த கல் எது? இயேசு. அப்புறம் இயேசு மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்த நீங்களும் யார்தான்? அந்த கல்லு தான். அந்த ரகசியம் அன்னைக்கு யாருக்கு தெரியாது? தானியேலுக்கு கூட தெரியாது. மறைத்து வைத்திருந்தார். இந்த கடைசி காலத்திலே ஆவியானவர் சபைக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப தானியேலை விட ஒரு தேவன் ஆண்டவர் அதிகமாக உங்களை என்ன செய்தாரு? உங்களை நேசிக்கிறார். ஏனென்றால் அந்த தானியேல் கூட அப்பா அப்படின்னு கூப்பிட முடியாது. ஆனா நீங்க இப்ப எப்படி கூப்பிடுறீங்க? அப்பான்னு சொன்ன உடனே அவர் எல்லா சீக்கிரட்டையும் உனக்கு சொல்லிடுறாரு. இனிமே நான் எதையுமே உனக்கு மறைக்க முடியாது. அப்பான்னு உன்ன எல்லா சீக்கிரட்டும் வெளியே வந்துருது. யாருக்கும் சொல்லாத ரகசியங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடுறாரு? ஆண்டவர் நமக்கு சொல்லிடுறாரு. என்ன காரணம்? ஆமா, அவ யோசிச்சு பாருங்க, தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்காக இன்றைக்கு நீங்கள் அவருடைய ராஜ்யமாக சேர்க்கப்பட்டவர்கள். நீங்கள் எல்லாருமே நீங்கள் பாக்கியவான்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய ராஜ்யம், அழியாத தேவனுடைய ராஜ்யம். பயப்படாதீங்க, சந்தோஷமாயிருங்க. உங்களை இந்த உலகம் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா.
ஓகே, எல்லாரும் எழுந்து நிற்போமா. தேவன் இந்த நாளிலே பெரிய பெரிய ராஜ்யங்கள் எழும்பி ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் எருசலேமிலே தொடங்கி இன்றைக்கு உலகம் முழுவதும் வளர்ந்து கொண்டே வருகிறது. வேதம் சொல்கிறது இந்த ராஜ்யத்திற்கு என்ன கிடையாது, முடிவே இல்லை. முடிவில்லாத அழிவில்லாத ஒரு ராஜ்யத்தை தேவன் தாமே அவர் ஆயத்தப்படுத்த, மனுஷனால் பெயர்க்கப்படாதது. மனுஷனால் இது கட்டவில்லை. யார் கட்டி கொண்டிருக்கிறாரா? தேவனே இந்த ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அப்படி ஆண்டவரே செலக்ட் பண்ணி உங்களை கொண்டு வந்திருக்கிறார் இந்த கல்லை. ஆனா எப்படிப்பட்ட கல் ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? நம்ம ஒவ்வொருவரையும் செலக்ட் பண்ணி கர்த்தர் கொண்டு வந்து இன்னைக்கு அவரோடு சேர்த்து நம்மை கட்டி வருகிறார். தேவனுடைய ராஜ்யமாகிய நம்மை ஆண்டவர் தாமே இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதித்தபடி நாள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா.